2K நேயர்கள் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா புரட்டாசி மாத நட்சத்திர பலன். ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்றத நம்ம மோசஸ் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லா விஷயத்திலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள நினைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டம் வந்து ஒரு போராட்டமான காலகட்டமா இருந்திருக்கும். எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி தள்ளி போயிருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு மன அழுத்தத்துல இருந்திருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த புரட்டாசி மாதம் சூப்பரான காலகட்டம் சொல்லலாம். சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி சூழ்நிலை சாதகமற்ற காரணனால எடுத்த முயற்சிகள் தள்ளிபடி. இப்போ சூழ்நிலை சாதகமா இருக்கு. குறிப்பா என்னன்னாக்கா அம்மா மூலயமா தன வரவுகள் இருக்கு. அம்மா மூலயமா தனக்கு அரசு சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலமான சூழல்கள் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய காலகட்டமா இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா மனதுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் பீதி வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு. ஏன்னா கேது பகவான் ராசிக்கு 5ல இருக்கிறதுனால ஒரு மனதுல ஒரு விரக்தியும் ஒரு பீதியை கொடுத்துட்டு தான் ஒரு சக்சஸ் கொடுப்பார். ஸோ அதனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டம்னு சொல்ல முடியும். ஸோ குறிப்பா இவங்க என்னன்னாக்கா இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது மிகுந்த நன்மை தரும். ஸோ இந்த புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியது. எப்பொழுதும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதும் தன்னுடைய குடும்பத்தின் மேல ரொம்ப பற்று இருக்கும். பொருளாதார தேடல் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய நட்பு வட்டங்கள் இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கலைத்துறையில் இருக்கவங்களா இருந்தாங்கன்னா மிகுந்த பார்த்தீங்கன்னா இந்த சினிமா வட்டார பழக்க வழக்கங்கள் எல்லாமே பரணி நட்சத்திரக்காரங்க வந்து இலகுவாக கிடைக்கும். இப்படி உள்ள பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதில் எண்ணிய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள், மனசுல நினைத்த விஷயங்கள், நிறைய ஆடம்பர பொருட்களை வாங்குவது, மனம் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா தாய்மாமன் உறவு மூலயமாக இவங்களுக்கு அந்த தன வரவு என்பது இருக்கு. மாமன் வகையில எதிர்பார்த்த அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணத்திற்காக ட்ரை பண்ணக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்கள தான் இந்த காலகட்டத்தில் அண்ணன் மூலயமாக வரன் அமையும். அண்ணன்ற மூலயமா யாராவது நம்ம சொந்தத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் மூலயமாக வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் பரணி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமா, ஏன்னா கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காஸ்ட்லி பொருள் வந்து உடைவது, டிஸ்பிளே உடைவது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால விலை உயர்ந்த பொருட்களில் நிறைய கண்ணாடி பொருட்களை பயன்படுத்தும் போது மிகுந்த கவனத்துடன் கையாளணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடும்ப சொத்துல வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு, வீடு கட்டக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு. குடும்பத்திற்காக நிறைய பேர் வாகனங்கள் வாங்குவதற்கும், அதே போல என்னென்ன நிறைய பேர் இந்த குடும்ப தொழில் செய்யலாம இல்லை குடும்பத்தின் மூலயமாக ஒரு ஆதாயம் என்பது இருக்கும். அம்மாவிற்கும் வீட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்போதுமே இந்த முன்கோபம் வந்து அதிகமாக உள்ள கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விஷயம் இருக்கும். ஒன்று கிருத்திகை 1ஆம் பாதத்துக்கு ஒரு பலனும் 2, 3, 4க்கு வந்து ஒரு பலனும் தான் அமையும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கிருத்திகை இந்த 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பிரச்சனையில போய் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்களே போய் வழியே போயிட்டு எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், தேவையற்ற விஷயத்துல போய் இந்த காலகட்டத்தில் எனக்கு கடனுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு அந்த கடன் அடைக்க முடியாமல் இருக்கும். ஸோ அதனால இந்த காலகட்டத்தில் கிருத்திகை நட்சத்திரம் கடன் வாங்குறதுனா எந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போட்டிங்கன்னா அது பிரச்சனையா இருக்கும். அது வந்து தீராத பிரச்சனையா மாறிடும். ஸோ அதனால கவனமா இருக்கும். இதே கிருத்திகை 2, 3, 4 பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதிய சொத்து சேர்க்கை இருக்கு. ஏன்னா வச்சுக்கோங்க நிறைய பேர் என்னங்க புதிய இடம் வாங்குவாங்க, புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, இல்லை புதிய வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. நிறைய கிருத்திகை 2, 3 பாதத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இந்த காலகட்டத்தில் படித்த இடத்துல வந்து காதெல்லாம் மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரியான நபரை காதலிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த நேரத்தில்
படிக்கக்கூடிய இடத்துல வந்து காதல் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா. அதே போல என்னன்னாக்கா நிறைய நண்பர்களுடன் மனமகிழ்ச்சிக்காக நிறைய பயணங்கள்லாம் செய்வீங்க.